அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி என்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்துல சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்துல இருக்குது. இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். எப்பொழுதும் தனது லட்சியத்தை நோக்கியே செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த மேச ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, உங்க ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் வீட்டுல சூரியன் சஞ்சரிக்கிறாரு. 10வது வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிங்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு. 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுவும் செவ்வாய் உச்சம் பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால பணி அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். வேலை பளு குறைய போகுது உங்களுக்கு. பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு பிறகு வேலையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் 11ஆம் வீட்டில் சனி பகவானோட சூரியனும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அதனால தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு லாபகரமான தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். 12ஆம் வீட்டில் ராகுவும் 6ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறாங்க. ஜென்ம ராசியிலேயே வியாழன் அப்படிங்கிறது இருக்கு. அதனால உங்களுடைய கசப்பான அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மறைய போகுது. உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் 10ஆம் வீட்டுல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அதனால உயர் அதிகார பதவியில இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கும், அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நீங்க தேடிக்கிட்டு இருந்த, நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த உயர் பதவிகள், வேலை கிடைக்கிறதுக்கு சிறு முயற்சி கூட இந்த மாதத்துல எடுக்கலாம். லாபஸ்தானத்துல புதனும் சூரியனும் சனியும் சேர்ந்து கூட்டணி செய்யறாங்க. அதனால மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை தரப்போகுது. திருமணம், சுபகாரியங்கள்லாம் இல்லத்துல நடக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. நல்ல பணவரவால் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதால ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல சக பணியாளர்களோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களை அரவணைச்சு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல தெய்வ பிரார்த்தனைகள் அதிகமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம். குலதெய்வ கோவிலுக்கோ அல்ல மற்ற கோவில்களுக்கோ நேர்த்திக்கடன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பாதிப்புகள் உண்டானாலும் உடனே சரியாகும். கொடுக்கல் வாங்கலாம் சற்று கவனமாக இருக்கணும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் பொழுது சற்று சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. மேசராசிக்காரர்கள் எல்லாருமே பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடன் எல்லாத்தையும் கொடுத்து மகிழ்வீங்க. யாருக்கும் அதிகமாக கடன் கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. சுக்கிரன் 10ஆம் வீட்டிற்கு வரப்போகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. லாபத்துல சூரியன், சனி, புதன் 10ஆம் வீட்டுல செவ்வாய், சுக்கிரன் கூட்டணியால பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூடி வரும். பூமி யோகம் அப்படிங்கிறது உண்டு. மீசராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு, இடம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அல்லது கட்டிய வீட்டை வாங்கலாம். இல்லை அதற்குண்டான முயற்சியில் கூட இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். சகோதரர்களுக்குள்ளே இருந்துட்டு வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும்.
போட்டித் தேர்வுகள் எல்லாம் மாணவர்கள் பங்கு பெறுவீங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா கூட உங்களுக்கு இருக்கும். மாதத்தின் முதல் பகுதியில மேசராசிக்காரர்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவர்களோட ஆதரவு அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில நேரத்துல வாக்குவாதங்கள்லாம் வரலாம். மாதத்தின் பிற்பகுதியில சிறப்பா இருக்குது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல வேலைப்படு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் ஓய்வு அப்படிங்கிறத சற்று எடுத்துக்கிறது நல்லது. குடும்பத்தோட விருந்துகள், விழாக்கள் அப்படின்னு சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளுவீங்க. காதல் மற்றும் குடும்ப உறவுல முதல் வாரத்தில் தடைகளை ஏற்படுத்தினாலும் ராசிக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டிற்குள்ள இருக்கிறதாலையும் புதனோடு இணைஞ்சிருக்கிறதாலையும் உறவு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய துணையை தேர்ந்தெடுப்பதற்குண்டான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமாக உங்களுடைய குடும்பத்திற்கு அப்படின்னு நேரத்தை ஒதுக்குவீங்க இந்த மாதத்தில். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கலாம், அல்லது காதல் வயப்படலாம். இளைஞர்கள் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால நிதி நிலைமை அப்படிங்கிறதுலையும் ஆரோக்கியத்திலையும் ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வேலை சார்ந்த பயணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கலாம். அதனால் உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும். பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் உறுதி செஞ்சுக்கிட்டு தான் உங்களுடைய பயணத்தையே நீங்கள் தொடங்குறது நல்லது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதால சிறப்பாகவே இருக்கும் நிதிநிலை. இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் செலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் வரவும் அந்தளவு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவு நீங்கள் சமாளிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் திடீரென வரக்கூடிய செலவால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் 10ஆம் வீட்டில், அதுவும் மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதால வேலைப்பளு, வேலை செய்ய இடத்துல ஒரு இக்கட்டான சூழல் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்கிறது நல்லது. உங்களுடைய யோசனைகள் அப்படிங்கிறது மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படுவதற்கும் மற்றவர்களை அனுசரித்து போங்க. மேலதிகாரிகளை முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் சொல்படி நீங்கள் கேட்டு நடக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. செவ்வாய் அப்படிங்கிறது மகரத்துக்கு உச்ச விடுன்னு தான் சொல்லணும். உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, மனதிலையும் சரி அமைதி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டாகும். உங்களுக்கெல்லாம் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். இனிமேல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மாதத்தில் முடிவாகும். உங்களுக்கு மேஷராசிக்காரர்கள் அனைவருமே இல்லத்து பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் படித்துவாங்க. இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்கும். சஷ்டி அன்று இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குவதால் முருகப்பெருமானோட அருள் அப்படிங்கிறது பூரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.